கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சென்டினல் தீவு அந்தமான பக்கத்துல இருக்கிற நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற தீவுல காட்டுவாசிங்க வாழ்றாங்க. அவங்க இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கிறாங்க. அமெரிக்கால இருந்து 22 வயதான ஒரு மனிதன் அந்த தீவுக்கு போயிருக்கான். போன உடனே கொண்டு போட்டாங்க. அமெரிக்கால இருந்து ஏன் வந்தானா இயேசுவை பத்தி சொல்லுறதுக்கு வந்துக்கிறானா பாத்துங்க. இப்ப இயேசுவை பத்தி சொல்லுறதுக்கு அமெரிக்க கடல் தாண்டி சொல்லு போய் தன் ஜீவனை கொடுத்துக்கிறானா. அப்போ ஒரு வாலிபன் வாழக்கூடிய வயசு ஏன் அவனுக்கு அந்த வேலை அப்படி நினைக்கல சொல்ற மனக்கண்கள் திறந்துச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட இயேசப்ப சொல்றதுக்கு அப்படியே துடிப்போங்க. அது இயேசப்ப பாரு. இது உலகத்தை நம்ம நினைக்கிறோம் புசிப்பும் குடிப்பும் சாப்பிடுறது அப்புறம் பெண் கொண்டு கல்யாணம் பண்றது இப்படியே வாழ்தான் வாழ்க்கை நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. கடவுள் இருக்கிற அவரு திட்டத்தான் எந்த மார்க்கத்திலேயே தன்னுடைய மார்க்கத்தை பேசிக்கிறாங்களா? பேச மாட்டேன். அதுல ஒண்ணு இல்ல. ஆனா கிறிஸ்துவ மார்க்கத்துல மட்டும்தாங்க மத்தவங்க பேசுவாங்க. ஏன்னா அது உண்மை உள்ளதுங்க. அது கிறிஸ்துவத்தை பொய்ன்னு சொல்றது உலகத்துக்கு யாராலும் முடியாது. வேதத்தை வச்சு படிச்சு பாருங்க. உங்க கண்கள் திறக்கப்பட்டுடும். ஏசுத உண்மை நீங்களே சொல்லிடுவீங்க. உங்களை மாரி இருந்தாங்க நிறைய பேருக்கு மாறிட்டாங்க. எப்படி உண்மை தெரியுது? இந்த வாழ்றல வாழ்க்கை இதான் உண்மை நினைச்சு வாழ்றோம்ல. உண்மை தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அது உண்மைதான். இதுக்காக மனுஷன் பிறகுறன்னு சொன்னாக்கா சாப்பிடணும், பிள்ளைங்க வைக்கணும், சம்பாதிக்கணும், இதான் வாங்க நினைக்கிறாங்க. நீங்க பைபிள் படிச்சுதான் போச்சு. நீங்க மாறிடுவீங்க. ஏன் மாறிடுவீங்க தெரியுமா? உங்க கண்கள் திறக்கப்படும். என்ன கண்ணு? மனக்கண். தெரியும் யாரு?